என்ன இந்த ஒப்பந்தம்? உத்தேச புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் ஆரம்ப சட்டமூலத்தின் பிரகாரம் 14 முக்கிய அம்சங்களுடன் ஈரானும் அமெரிக்காவும் புரிந்துணர்வு ஒன்றை ஏற்படுத்திக் கொள்ளவுள்ளன. ஓர்மோஸ் நீரிணையை திறப்பது, அமெரிக்காவின் கடற்படை முற்றுகையை நீக்குவது, தடைகளை தளர்த்துவது, முடக்கப்பட்டுள்ள ஈரானிய சொத்துக்களை விடுவிப்பது மற்றும் லெபனான் உள்ளிட்ட அனைத்து போர் முனைகளிலும் மோதல்களை உடனடியாக நிறுத்துவது ஆகியவை இதன் முக்கிய அம்சங்களாகும். நெருக்கடி முழுதாக நிறைவடைந்துவிட்டதா? புரிந்துணர்வு ஒப்பந்தம் தொடர்பிலான தகவல்கள் வெளியானதைத் தொடர்ந்து உலக சந்தையில் மசகு எண்ணெய் விலைகள் என்று சுமார் 5% வீழ்ச்சியடைந்தன. இதன் பிரகாரம் பிரித்தானியாவின் பிரண்ட் சந்தையில் ஒரு பீப்பாய் மசகு எண்ணெயின் விலை இன்று பிற்பகல் $83.13 காணப்பட்டது. அமெரிக்க சந்தையில் ஒரு பீப்பாய் மசகு எண்ணெயின் விலை $80.46 உலகெங்கிலும் உள்ள பங்குச்சந்தைகளின் சுட்டெண்களும் இன்று உயர்வடைந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. கடந்த 50 ஆண்டுகளில் ஏற்பட்ட மிகப்பெரிய விநியோக தடை இதுவாகும் எனவும் உலக வங்கி முன்னர் அறிவித்திருந்தது. வரலாற்றில் உலகளாவிய எரிசக்தி பாதுகாப்பு துறைக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய சவால் இதுவாகும் எனவும் சர்வதேச எரிசக்தி முகவர் அமைப்பு எச்சரித்திருந்தது. ஓர்மோஸ் நீரிணை திறக்கப்பட்டாலும் அங்கு பொருத்தப்பட்டுள்ளதாக கூறப்படும் கடல் கண்ணிவெடிகளை அகற்றுவதற்கு கணிசமான காலம் செல்லும் என சர்வதேச ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர். இதன் காரணமாக ஓர்மோஸ் நீரிணை ஊடாக இயல்பான கப்பல் போக்குவரத்து மீண்டும் ஆரம்பமாகுவதற்கு கணிசமான காலம் செல்லும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒப்பந்தம் தொடர்பில் அமெரிக்காவின் நிலைப்பாடு. ஈரானுடனான இணக்கப்பாடு முழுமையடைந்துள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவிக்கின்றார். ஓர்மோஸ் நீரிணை எந்தவித கட்டணமும் இன்றி திறக்கப்படும் எனவும் அவர் கூறினார். இதற்கு இணையாக ஈரானிய துறைமுகங்களை முற்றுகையிடும் நடவடிக்கைகளும் உடனடியாக நிறுத்தப்பட உள்ளதாகவும் அவர் கூறினார். உலகெங்கிலும் எரிபொருள் விநியோகம் சீராக நடைபெறுவதற்கு வழிவகுக்கும் வகையில் எரிபொருள் போக்குவரத்து கப்பல்கள் மீண்டும் இயங்க வேண்டும் என கூறிய ட்ரம்ப் இதற்கு பங்களிப்பு செய்து அனைத்து தரப்பினருக்கும் தனது வாழ்த்துக்களை தெரிவிப்பதாக கூறினார். ஈரானின் பதில் என்ன? ஈரானின் உயர் தேசிய பாதுகாப்பு சபை சமாதான ஒப்பந்தத்தை உறுதிப்படுத்தியுள்ளது. லெபனான் உள்ளிட்ட அனைத்து பகுதிகளிலும் முன்னெடுக்கப்படும் யுத்தம் உடனடியாக நிரந்தரமாக நிறுத்தப்படும் என பாதுகாப்பு சபையின் செயலகம் தெரிவித்துள்ளது. ஈரானிய துறைமுகங்கள் மீதான அமெரிக்க கடற்படை முற்றுகையை உடனடியாக முடிவுக்கு கொண்டுவருவதும் இந்த ஒப்பந்தத்தின் ஒரு நிபந்தனை என ஈரான் சுட்டிக்காட்டியது. குறித்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் உத்தியோகபூர்வமாக கையெழுத்திடும் நிகழ்வு ஜூன் 19 வெள்ளிக்கிழமை நடைபெறும் என ஈரான் உறுதிப்படுத்தியது. எனினும் இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் கீழுள்ள விடயங்களை மற்றைய தரப்பினர் நிறைவேற்றுவதை உறுதி செய்யும் வரை இறுதி ஒப்பந்தத்திற்கான பேச்சுவார்த்தைகள் ஒத்திவைக்கப்படும் என ஈரான் உயர் தேசிய பாதுகாப்பு சபையின் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதற்காக பாகிஸ்தானும் கட்டாரும் மேற்கொண்ட முயற்சிகளை பாராட்டுவதாகவும் அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. பாகிஸ்தானின் பதில் என்ன? ஈரான் அமெரிக்க சமாதான ஒப்பந்தம் தற்போது நடைமுறைக்கு வந்துள்ளதாக பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் இன்று அதிகாலை தெரிவித்தார். லெபனான் உள்ளிட்ட அனைத்து பகுதிகளிலும் யுத்தத்தை உடனடியாக நிறுத்துவது இதில் அடங்கும் எனவும் ஜூன் 19 வெள்ளிக்கிழமை சுவிட்சர்லாந்தில் ஒப்பந்தம் கைச்சாத்திடப்படும் எனவும் அவர் தெரிவித்தார். ஈரான் மீதான தடைகள் நீக்கப்படுமா? ஈரான் எந்தவொரு சந்தர்ப்பத்திலும் அணு ஆயுதத்தை பெற்றுக்கொள்ளாது என்பதற்கான தெளிவான வழிமுறைகளை பின்பற்றினால் ஈரான் மீதான தடைகளை நீக்குவதற்கு பல ஐரோப்பிய நாடுகள் தயாராகி வருகின்றன. இத்தாலி, ஜெர்மன், பிரான்ஸ் மற்றும் பிரித்தானியா ஆகிய நாடுகள் இணைந்து வெளியிட்டுள்ள ஒன்றிணைந்த அறிக்கைகள் இதனை தெரிவித்துள்ளன. இதற்காக ஈரான், அமெரிக்கா, சர்வதேச அணுசக்தி முகவர் அமைப்புடன் இணைந்து பணியாற்ற தயாராக உள்ளதாகவும் அந்த ஐரோப்பிய நாடுகள் தெரிவித்துள்ளன.